ஒரு விஷயம் நல்லா யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஸ்கூல், காலேஜ்லாம் படிக்கும்போது நமக்கு எதெல்லாம் நல்ல ஒரு மெமரீஸ் கிரியேட் பண்ணுச்சோ, அது இப்ப இருக்க ஜெனரேஷனுக்குலாம் வந்து கிரிஞ்சா தோணுது. அதுல ஒரு சில விஷயங்கள்ல வந்து இதுவும் ஒண்ணு. WhatsAppல வந்து அப்பலாம் நம்ம ஒருத்தவங்களுக்கு பர்த்டேனா, நம்மளோட ப்ரொஃபைல்லயே வந்து அவங்களோட ஃபோட்டோ தான் வந்து டிபில இருக்கும். அண்ட் நம்ம நெறைய குரூப் இருக்கும். அந்த குரூப்ல அவங்க இருந்தாங்கன்னா, அவங்களோட பிக் தான் வந்து அந்த டிபில வச்சிருப்போம். அந்த டே ஃபுல்லா அந்த பர்த்டே எண்ட் வரைக்கும் அவங்களது இருக்கும். இதுல இன்னும் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அவங்களோட ஒரு 10 பிக்சர்ஸ் நம்ம கூட இருக்கிறதோ, அவங்க இண்டிவிஜுவலா இருக்கிறதே வந்து கொலாஜ் பண்ணி அப்படி இப்படி எடிட் பண்ணி வச்சு அப்போ தான் நம்ம எடிட்டிங் ஸ்கில்லாம் வந்து உள்ளே நம்ம வந்து இன்வால்வ் பண்ணுவோம். நல்லா எடிட் பண்ணி ஒரு 6-7 ஸ்டேட்டஸ் வந்து சும்மா ட்ரெயின் விட்டு வச்சுருவோம். அதுலேயும் பார்க்கணுமே ஒரு எஸ்ஏ ரேஞ்சுக்கு மச்சான் நீயும் நானும் ஒன்று காந்தி பிறந்த மண்ணு அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு டைப் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சிடுறது. இப்படிலாம் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருந்தவங்க தான் 90s கிட்ஸ். இப்போ இருக்க ஜென்ரேஷனும் ஒரு பிக்சரை போட்டு ஹாப்பி பர்த்டே கீப் ஸ்மைலிங் அவ்வளோதான். அதுவும் இப்போலாம் பிக்சர் கூட போடுறதில்ல, இண்டிவிஜுவலாக வந்து ஹாப்பி பர்த்டேன்னு முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு எதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சோ, சந்தோஷமாக இருந்ததோ, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் கிரிஞ்சாக தோணுது.